இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நிஅமத்து உன்னோடு நிரந்தரமா இருக்கணும்னா நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அது நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்பட முடியாது. அவன் நியாமத்து உங்ககிட்ட நிரந்தரமா இருக்கணுமா? உனக்கு கொடுத்த நினைவாற்றல் இருக்கணுமா? உனக்கு கொடுத்த கண் பவரோடு இருக்கணுமா? உனக்கு கிட்னி இயங்கணுமா? ஹார்ட் இயங்கணுமா? அதில் அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு வை. அவன் நினைவு இல்லாமல் அது அழகா இருக்கணும் நீ ஆசைப்படுவது அது எந்த வகையில் நியாயம்? அவனுக்கு மாறு செய்து அவன் அருளை தேடுகிறாயான்னு கேட்டாங்க இமாம் ஷாஃபி. அல்லாஹ் நம்மை பரிசுத்தமாக்கி வைப்பானா. ஷகௌது இலா வகீஇன் சூஅ ஹிஃபுதி ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி. இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத், என் உஸ்தாத்கிட்ட போய் சொன்னேன், கொஞ்சம் மறதி ஆகுதுன்னு. யாரு? இமாம் ஷாஃபி. என் உஸ்தாத் அல்லாமா வக்கீ. நான் இமாம் வக்கீனுடைய ஜியாரத்துக்கு போயிருந்தேன், இமாம் ஷாஃபியின் ஜியாரத்துக்கும் போயிருந்தேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்தை கொடுத்தான் அல்லாஹ். அவங்க உஸ்தாத் வக்கீ அதுக்கு பக்கத்துல தான் அடக்கமா இருக்கிறாங்க. ஷகௌது இலா வகீஇன் சூஅ ஹிஃபுதி, எனக்கு மறதி அதிகமாகுது, நினைவாற்றல் குறையுதுன்னு என் உஸ்தாத் அல்லாமா வக்கீட்ட போய் சொன்னேன். என்ன சாப்பிடலாம், என்ன மருந்து சாப்பிடலாம், மறதியை போக்குறதுக்கு டேப்லெட் உண்டா, டானிக் உண்டான்னு கேட்டேன். அர்ஷதனி இலா தர்கில் மஆசி. அவங்க சொன்னாங்க, மறதி போகணும்னா வழி ஒண்ணுதான்பா, மருத்துவம் ஒண்ணு இருக்குது. என்ன மருத்துவம்னு கேட்டேன். நீ அவனுக்கு மாறு செய்வதையும் பாவம் செய்வதையும் விட்டுடுன்னாங்க. அல்லாஹ்வுடைய நியாமத்தல்லவா ஞாபக சக்தி. ஃபஇன்னல் ஹிஃபுதா ஃபதுலும் மின் இலாஹி வ ஃபதுலுல்லாஹி லா யுஅதா லி ஆஸின். உனக்கு தெரியுமா ஒன்று? என் உஸ்தாது சொன்னாங்க, ஆன்மீக பேரரசர்கள் மனிதர்களை பண்படுத்திய விதம். ஞாபக சக்தி என்றால் என்ன தெரியுமா? ஃபஇன்னல் ஹிஃபுதா, நினைவாற்றல் என்பது அதன் அருட்கொடை. புரியுமா உனக்கு? ஃபதுலும் மின் இலாஹி, அது அல்லாஹ்வின் பேர் அருட்கொடை. நினைவாற்றல் தான் நம்ம உண்டாக்குறது இல்லை. நான் ரொம்ப கான்செப்டா இருக்கிறேன், கவனமா இருக்கிறேன், அப்படியெல்லாம் இல்லை. அது அல்லாஹ்வின் அருட்கொடை. அவன் அருட்கொடைகளை பாவிகளுக்கு பல நேரத்தில் கிடைக்காமலும் போய் விடுகிறது. அவன் நினைவாற்றலை தக்க வைக்கணுமா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதே என்று என் உஸ்தாத் அல்லாமா இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட சுன்னத்தது, அதையும் மீறி பாவம் செய்யறவங்களை அல்லாஹ்வுடைய சுன்னத்து மன்னிக்கிறது, தண்டிக்கிறது இல்லை. அவன் அன்பாளன், மன்னிக்கிறது அவனுடைய வேலை. செய்யாதீங்கிறான், மீறி செய்துட்டா மன்னிச்சிடறான் அல்லாஹ்.